ப்ரோஸ் கேம் இந்த வீடியோல என்ன போறோம்னா கண்டுபிடிங்க பாப்போம். மான்ஸ்டர் கேட்ச் மான்ஸ்டர் நீங்க அப்படியே தம்பிக்கு சொல்றாரு. சரி வாங்க இது பண்ணிட்டு வந்துருக்கணும். யார் இவரு? இவரா? சரி வாங்க கைஸ். காசு நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்குது. காசு இந்த கைஸுக்கு சரி நம்ம இது இப்போ டூரியல் வாங்க நம்ம போய் பார்ப்போம். வீடு அமௌண்ட் அப்படின்னா என்னன்னா என்ன ப்ரோ நம்மளோட ஃபேன் எடுத்தது வந்து நான் கண்டிப்பாக செலவு பண்ணிருக்கேன். நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு புக் இருந்துச்சு. இண்டெக்ஸில் இருக்குமா இதில் இருக்குமா? எப்படி ப்ரோ? எனக்கு நிறைய விளையாண்டு ஆனால் குண்டு ப்ரோ நீ எப்படி ப்ரோ கைஸ் நம்ம 2 பேர்ட்ட வாட்ச் பண்றோம். வந்து இதை ஃபீட் பண்ணுவோம். லெவல் 5 லெவல் 3 கைஸ். சரியா இந்த எக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வரைக்கும் இதை டெவலப்பர் டெஸ்டர் கண்டென்ட் கிரியேட்டர் சப்ஸ்கிரைபர் இது எதுவுமே நம்ம ஆன் பண்ணல கைஸ். இது எல்லாமே ஆன்ல இருக்கும். இங்க வாய்ஸ் கேக்குதான்னு தெரியல, அதனால நான் வந்து வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடுறேன். அப்பதான் எங்க வாய்ஸ் கேட்கும். கிஃப்ட்டுக்கெல்லாம் நம்ம இன்னும் ரெடியால அப்டேட்லாம் வந்திருக்கு கைஸ். நான் நிறையா இப்போ நான் ஒரு புது போக்கிமான் புது மான்ஸ்டர் எடுத்திருக்கேன் கைஸ். அந்த மான்ஸ்டர் பேரு நலன் டம்மியோட மம்மி. கைஸ் நடுவில் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் திருப்பி போயிட்டு வந்திருக்கோம். அந்த கேப்பில் என் தம்பி அப்கிரேட் ஆகிட்டாங்க கைஸ். இவனுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். கொஞ்சம் கேப் விட்டா கூட நம்மளை தாண்டியே தான் கைஸ். நான் இப்போ வந்து என்னோடய புது பெட்டை எப்பயாச்சும் எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ ஃபீட் பண்ணலாம் இதுக்கு. இது லெவல் 2. இது சி. என்கிட்ட இருக்கிற டம்மி இ கைஸ். இ டம்மி இடமி இடமி மீ இடமி. ஏன் ப்ரோ ஏன் வெற்றியோட சொல்ல போறீங்க? ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? நீங்கள் யார் ப்ரோ? நீங்களாம் ஏமாத்து காரு ப்ரோ.
உங்களை மாதிரி இல்லை ப்ரோ. நான் நடுவில் ஒரு அண்ணன் விட்டு போகிறானே, அவனை போய் பார்ப்போன்னெலாம் பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? ஓ, நான் என்னோட டோடை அக்யூப்பே பண்ணாமல் ஆடிட்டுருக்கேன் ப்ரோ. வாட்டர் டோடு. நீங்கள் டெஃபிட் ஆகிட்டீங்களா இல்லை டெஃபிட் பண்ணிட்டீங்களா? அதானே, நீங்கள் தான் எப்படி நீங்களாம் வந்து திடீர்னுட்டு பணக்காரன் ஆகிறவங்க, திடீர்னுட்டு பிச்சைக்காரன் ஆகிறீங்க. உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. நான் போய் இன்னொரு வாட்டர் டோடோட சண்டை போட போகிறேன். ப்ரோ, நானும் ஒரு ட்ரீயை கேட்ச் பண்ணியிருப்பேன். அதாவது அடிச்சிட்டேன், ஆனால் கேப்சர் பண்ணல ப்ரோ. நீங்கள்? ப்ரோ நீங்கள் லெவல் 4. நீங்கள் என்னோட நல்ல பெரிய லெவல் தான் ப்ரோ. என்ஜாய். Yes. 7:33 speed. At all. ப்ரோ, உங்களுக்கு இந்த கேமில் எப்படி பெரிய ஆள் ஆனோன்னு தெரியுமா ப்ரோ? நானும் 2 பிடிச்சிட்டேன் ப்ரோ. ட்ரீ ப்ரோ என்ன பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ப்ரோ நான் எத்தனையோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கேப்சரே ஆக மாட்டேங்குது. ஏய் என்கிட்ட இருக்கிறதே 2 பெட்டு தான் ப்ரோ. என்கிட்ட ஒன்றே ஒன்று ப்ரோ. ரொம்ப பிடிச்ச மயிட்டு. காசு என்ன பண்ண மழை. ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ, நான் பண்ணிப்பேன். காசு மொத்தமாக விற்றுருங்க.
கைஸ் என்ன பண்ணுறதுனே தெரிலல. ₹100 தான் வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் பண்ண முடியாதான். ஸோ கைஸ் என் தம்பி level 4 ஒரு பட்டு தான் கைஸ். அவன் எப்படி கைஸ் உயிரோடு இருப்பான்? ப்ரோ நில்லுங்க ப்ரோ, உங்கள் பெட்டு எத்தனாவது லெவல் ப்ரோ? 9th level ப்ரோ. உங்கள் பெட்டெல்லாம் செத்துட்டாங்களா ப்ரோ? ப்ரோ நீங்கள் டெலிபோர்ட் ஆகிறீங்களா என்ன? எப்படி ப்ரோ டெலிபோர்ட் ஆனோம்? ரிட்டர்ன் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ. எங்கே ப்ரோ? இங்கே. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் லெவல்? லெவல் 4 உண்டு. என்ன ப்ரோ ஆச்சு? என்ஜாய் பண்ணுறீங்க. இண்டெக்ஸில் நான் இது வாங்கிட்டேன், சிமுலேட்டர். Bro, no wax. Bro, நான் 2 எனக்கு பெட் தான் நல்லா இருக்கும். ஒன்று 12th ஒன்று 11th லெவல். எந்த ஒன்று ப்ரோ? உங்களுக்கு காமிங்க என்னெல்லாம் பெட்டு வச்சுருக்கீங்க ப்ரோ? ஒரு பெட்டு கூட இல்லையா ப்ரோ? ஒரு பெட்டு கூட இல்லாமல் கேமே ஆட முடியாது, விட்டாதீங்க ப்ரோ. திருப்பி நமக்கு பிரச்சனை. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் பார்ப்போம். யூபிடி என் தம்பி கோடு பார்த்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க கைஸ், நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ எங்கே ப்ரோ கோடு போட்டிங்க? கைஸ் கோடு வந்து வந்துருச்சா கைஸ்? இப்போ தான் நம்ம கேமுக்கே வந்தோம், அதுக்குள்ளே யூஸ்டுன்னு காமிச்சிட்டு ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா கைஸ்? இதுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி கேம்ஸே நம்பக்கூடாது. சீச்சி வெக்கங்கிட்ட கேம்ஸ்.
கைஸ் இன்னும் பவராக வரணும் கைஸ். ப்ரோ நான் அதான் பண்ணேன். நீங்களாம் யாரு ப்ரோ? லூஸு ப்ரோ. ப்ரோ உங்கள் லெவல் நான் 5 ப்ரோ. நான் 3 பேர் வச்சுருக்கேன். லெவல் 13, 12, 12. பொருள் ப்ரோ 3 பேர் பயங்கரமாக வச்சுருக்கேன். லெவல்ஸ் 12, 12, 13. எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய லெவல் கிடச்சிது? சீக்கிரம் சொல்லு ப்ரோ சும்மா மூடிட்டு. இல்லையே கொண்டுட்டேன். நான் எப்படி போனேன் ப்ரோ? எப்படி ப்ரோ பால்ஸ் ஏதாச்சும் வாங்க? பால்ஸ் எப்படி ப்ரோ வாங்க? உங்களது பிச்சை கொடுத்துருங்க ப்ரோ. உங்களது எடுத்து கொடுத்துருங்கன்னு ப்ரோ. ப்ரோ பால் எங்கே வாங்க? அதான் ப்ரோ எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, நானே எனக்கே தெரியாதுன்றேன். திருப்பி என்ன கேட்குறீங்க? நான் லாஸ்ட் இயர் எனக்கு இப்போதைக்கு 480 தான் ப்ரோ வந்திருக்கு. லெவல் 5க்கு நான் போனேன் ப்ரோ. ஓ லெவல் 5 வந்துட்டேனா ப்ரோ? எப்படியும் கேட்ச் ஆக போகிறதில்ல. ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபீடு அடோல் ப்ரோ. நீங்கள் அந்த இதை கொண்டுட்டிங்களா? எது ப்ரோ? இந்த ரெட் கலர் ஃபாக்ஸு கொண்டுட்டானா கொடுக்கல. ஏன் ப்ரோ எப்படி சார் ப்ரோ சொல்கிற? இங்கப்பா ஏய் எஸ் பா இதனால்தான் ப்ரோ ஆளை பார்த்து போட. ப்ரோ உங்கள் லெவல் ப்ரோ? நான் ஒரு பயங்கரமான ஃபைட் போகலான்னு இருக்கேன். ஏன் ப்ரோ? கைஸ் என் தம்பி சும்மா சண்டைனே இருக்கான் கைஸ். Even a stronger picture. கைஸ் நாங்கள் விளையாடவே இல்லை. இவர் உருட்டுறதுலே இருப்பார், உருட்டு கோபிநாத். இவன் விளையாண்டுருப்பான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடல ப்ரோ.
கைஸ் கஷ்டப்பட்டு அடிச்சா இவனுங்க வேற. போனா போச்சுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ப்ரோ. நீங்க போங்களாம் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ போகணும்? டி 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 ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள்? கைஸ் நான் நிறையாவே பிடிச்சிட்ருக்கேன் கைஸ். என்ன கைஸ் இது? பா மேப்பாக தள்ளி இருக்கான். இங்கே இருக்கிற மேப் மட்டும்தான் நமக்கு ஏற்றுது. ஐயோ கைஸ் லேட்டு கைஸ், பிடிக்க முடியாது. கைஸ் சண்டை போடல, சண்டை போடுறாங்கடா. சொல்லி வேற கொடுக்கணுமா உங்களுக்குலாம் சண்டை போடுங்கன்ட்டு? பா கைஸ் பயங்கர சண்டை கைஸ். இது பிடிக்க சான்ஸ் அதிகம். ஓகே கிடச்சிருச்சு. மூணாவது இதுதான் லாஸ்ட் பட்டு கைஸ் இதில். ஆனாலும் என்னோடய லெவல் ஏற்றுறதுக்கு நான் பிடிச்சிட்டே இருப்பேன் கைஸ். கிடைக்குதோ இல்லையோ? கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா? அடுத்த பெட்டு பிடிக்கலான்னு பார்க்குறோம், பிடிக்க முடியலையா? எல்லாத்தையும் 11-15 வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் ப்ரோ. உங்கள் லெவல் 6, நான் 7. ஷோ கைஸ் கணிக்கம் போட்டேன், கச்சாயிடுச்சு. சரி கைஸ் லெவல் 13 எல்லாத்தையும் பண்ணி கிப் பண்ணி ஃபீல்டில் போய் எல்லாத்தையுமே ஃபீட் ஆல் பண்ணால் லெவல் 10க்கு தான் வருது. இடுக்கில் ஒழிச்சிட்ருக்காங்க கைஸ். எத்தனை நாள் இது சும்மா ட்ரை பண்ணுவோமா? கைஸ்
ப்ரோ நான் என்னோட மவுண்ட்டே எடுத்துட்டேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நானும் அந்த ஃபயர் அந்த பயங்கரமாக அப்கிரேட் ஆனேன். எங்கடா தண்ணியில் போகிற ப்ரோ நான் பயங்கரமாக வச்சுருக்கேன். எங்கே ப்ரோ காமிங்க. நீங்கள் கொஞ்சம் நான் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். நான் அக்வாரனே வாங்கிட்டேன், ஐ மீன் கேப்சர் பண்ணிட்டேன். ஏன் பெட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே போகுது? ஹேய் பெட்டினி குஷினி எல்லாம் வாங்க மேலே. நீ இன்னும் அதுவே கேப்சர் பண்ணலையா? கைஸ் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே நம்ம போய்
அந்த ஐலாண்ட் போவோம். லெவல் 15 தான் அந்த ஐலாண்ட்னு போட்டிருக்கு. நான் அந்த ஐலாண்டுக்கே போயிட்டேன் இப்போ தான். கிளைம் பண்ண வேண்டியது எல்லாமே கிளைம் பண்ண நினைக்கிறேன். கைஸ், இவங்களோட சண்டை போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இவன் வேற ஒருத்தன் புதுசாக கூப்பிட்டு வரானுங்க. அவ்வளோதான் கைஸ். ஐயோ, ஏன் 11:13 அன்னைக்கே பண்ணிட்டு இது
எப்பா கைஸ் அப்பா ஆடியோ. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே போய் இதை அன்க்யூப் பண்ணிவிட்டு இதை க்யூப் பண்ணிக்கணும் கைஸ். இப்போ வந்து மவுண்ட்டுக்கு இப்போ நான் க்யூப் பண்ணிக்கணும். ஃபீடுக்கு போய் ஏதோ கொடுத்தா அப்கிரேட் பண்ணிட்டு வேண்டியது. கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஆள் அதாவது கொஞ்சம் லெவல் அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்த ஆளுகிட்ட போகலாம். ஏன்னா போட்டு செஞ்சிடுறானுங்க. குட்டியை மட்டும் அடியா அப்படின்னா மொத்தமாக அடிச்சிருவாங்க. இவனுங்களோடையே ஒரு போராட்டமாக போகுது. கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவ்வளோதான். இது செத்துருச்சா? லேட்டாக தான் போடுறீங்க, அதனால காமிச்சலாம். அவர்கிட்ட சந்தோஷமாக கைஸ். என்ன கைஸ் இது தேர்டாக போட்டாலும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதான் இவர் சோழியும் முடிந்தது. லெவல் 26 2 லெவல் 12 1. சரி இப்போ இந்த பக்கம் இருந்தது இதெல்லாம் கேப்சர் பண்ணியாச்சா? இப்போ வந்து இது எவ்வளோ 5K இந்த பிடிக்கும் கைஸ். கேப்சர் ஆகுறோம். இப்போ நம்ம அடுத்து ஆள் வருவான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே. ஏன்னா அங்கே போனால் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு தான் பிரச்சனை. ஈஸியாக இருக்கானுங்க கைஸ், ஒன்றும் டயர் பண்ணாமல். இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? சீக்கிரமாகவே போட்டால் அவன் கேப்சர் முடியும். How it is possible? I won't accept. செத்துட்டு போகிறான், செத்துட்டான் கேப்சர் பண்ண ஊரமாக போயிடுவான். बेटा बस कि दुबई सेटा बस नामो சொல்றானுங்க. நமக்கு ஒன்றும் புரியல கைஸ். ஒரு போட்டு கம்பிட்டாச்சா? இன்குபேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்கே இன்குபேட்டர்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகலாம். ஒன்று கூட அப்பா நான் ஃபயர் எடுத்து தான் பேசிட்டு 30 minutes இதெல்லாம் ஓவர் தான். சரி ப்ராஃப்ட்டு அப்புறம் லெவர்லாண்டு அப்புறம் 45 50 55 60 70 80 90
105 இதில் ஸ்பை ஸ்பிரிட் குரூப் இங்கே இருக்கு. ப்ரோ நீ எத்தனாவது லெவல் ப்ரோ? 8th level bro. ப்ரோ எப்போ ப்ரோ நீ வால்கனோவிலையா இருக்க? ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இல்ல வெளிய புடிக்காம ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ செத்துக்கினே இருக்கேன்? அப்புறமா பிடிக்கும் bro. லேட்டாக பிடிச்சிட்டாங்க வெரி சாரி. ஓ அப்போ வருவாங்க எல்லாம் கேப்சர் பண்ணிட்டாச்சு. ஸ்ட்ராங்கா பெட்டரா தோத்துக்கினே இருக்காங்க கைஸ். இந்தா வைக்கவே இல்லை போல கைஸ். எனக்கு தேவையான மாதிரி லெவல் 15க்கு வந்தாச்சு. 3 பெட்டு வந்துட்டாங்களா? ஆ அன்னைக்கு 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 இதே அடுத்தது அப்கிரேட். இது இது நான் வாழ்க்கையில எதுக்கு போகட்டே இல்லை. ஏன் ப்ரோ எத்தனைக்கு வாழ்க்கை நோக்கு போலான்னு வந்தோடனே மொத்த எஸ்பியும் கழிச்சு விட்டேன். இப்படி தான் கை சொல்லணும். நான் வால்கேனோவில் தான் ப்ரோ இருக்கேனே, நீங்கள் அதுவே தெரியாதா? நான் நல்லா அப்கிரேட் ஆகிட்டேன் ப்ரோ உங்களோட. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். நல்லா பெத்த வளர்க்கும் சொன்னாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அப்போ சும்மா தான் ப்ரோ இருக்க போகிறீங்க. நான் 2 புது பெட்டு பேர் பிடிச்சிட்டேன். நாளைக்கே ஃபர்ஸ்ட் இருக்கே பெரிய டார்கெட் பண்ணு. ப்ரோ நீங்கள் சின்னது பிடிக்காமல் பெருசை பிடிக்கவே முடியாது. முதல்ல ட்ரையே கீயெல்லாம் இல்லை, பிடிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? அப்படி வாட்டர் இல்லை ப்ரோ. லாவா வந்து வாட்டர் கிட்ட வண்டி ஏய் முன்னாடி போய் சண்டை போடாதீங்க. பின்னாடியோ பின்னாடி தள்ளி கூட சண்டை போட, ஆனால் கிட்ட போய் சண்டை போடாது. க்ளோஸ் காம்பேட் வேஸ்டடா. ஈஸியாக தோக்கடிச்சிட்டு போயிடுவோம். அதான் நானே க்ளோஸ் காம்பேட் பண்ணலை. Bro never used close combat because I know how to use close combat. அவங்களை தள்ளி கூப்பிட்டு வந்து தான் நம்ம சண்டை போடணும். இல்லைன்னா நம்ம என் பெட்டில் இவனுக்கு 300 எனக்கு ஆரம்பமே தனியாக கியூப் பண்ணி இவனை கியூப் பண்ணி சிடிக்கு வீடு கொடுத்து இதை மட்டும் ஆட் பண்ணாலே எனக்கு 900 500 கிடச்சிருச்சு. இது 105 ஒன்று கிளிக் பண்ணுவோம். வீடு கொடுத்து இதை போட்டால் 685 அது 900.
ப்ரோ நான் லெவல் ஏற்றுற வேலை மட்டும்தான் ப்ரோ இதுக்கு மேலே எனக்கு ஒவ்வொரு ஏரியாவும் அவ்வளோதான். கைஸ் இவ்வளோ மோசமாக ஒரு பொட்டை போட்டு தொல்லை பண்ணி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. இல்லை நானும் பண்ண மாட்டேன். டோன்ட் திங்க் நான் ரொம்ப கெட்டவன்னு நினச்சிடாதீங்க. நான் கெட்டவனே இல்லை. ஆனால் என் நிலமை அப்படி. அப்டேட் ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் ஈவென்ட் டாஸ்க் 10 pits 3 out of 10. கைஸ் இதெல்லாம் ஓவரானோம். என்கிட்ட இப்போ தாங்க 20,000 ரூபாய் சேர்ந்துருக்கு. நான் அதை கேட்ச் பண்ண நினச்சிட்ருக்காங்க போல். நானும் லெவல் அப் ப்ராக்ரஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒரு படி அதிகம். இப்போது பக்கம் அவ்வளோதான் கைஸ். ஐந்து விட்றான். ஐயோ இன்னொருத்த வரான். 2 பேர் அடிச்சிட்டானுங்க. அவங்க வேறு 2 பேர் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சா நடந்துருச்சு. ஆனால் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வாட்டியாவது ஜெயிக்கிறோம். ஒன்றத்தை முடிச்சிட்டேன். வந்து வெட்டது போயிடுது. சும்மாவே 300. வீடு பெருசா அந்த இது பெருசா? என்னது ப்ரோ கேட்குற? பெருசா இல்லைன்னா அங்கே ஒரு மான்குட்டிக்கு அது பெருசா? இது எந்த மான்குட்டி? ஒரு மானுக்கு அது இதுதான் பெருசு. நான் வச்சுருக்கிறது பிளேஸ் லார்ட் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம்? பிளேஸ் லார்டு கேட்கலாம். உட்லிஸா? உட்லிஸ் தான் பெருசு. இல்லை ஸ்கெலட்டியில் கேட்குறேன். ஸ்கீடியர் தான்டா. ஸ்கீடியர் எங்களை விட சின்னதுடா. குழந்தைய கூப்பிட்டு வரான். குழந்தை ஏய் ரொம்ப க்ளோஸ் காம்பேட் வேணாம் எனக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்திலே அடித்தாதான் நமக்கு பிரச்சனை. 3த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 கஷ்டம், 2 ஈஸி. இது என்னோடதுனே தெரியாது. எங்கேருந்து ரிட்டர்ன் எப்பா கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. 1 கியூப். இப்போ இது வந்து சும்மாவே 800 சி தான். இதுவும்
ஸோ இது வந்து 800 சும்மா. இது 11K 1K வந்து வருது. இது 800 தருது. இதுக்கு ஃபீடு இது கொடுத்தா இருங்க லெவல் இதுதான் நான் கொடுக்குறது. இது சும்மா 3. ஸோ இதுக்கு ஃபீடு கொடுத்தா 1.29K கொடுக்குது கைஸ். 18 ப்ளஸ் கரெக்டாக இருக்கா? கைஸ் இதுவுமே நான் பெஸ்ட்டு. தேங்க்யூ. அவ்வளோதான் கைஸ், நம்ம நல்ல பெரிய விளையாட்டே வரோம். என் தம்பிக்கெலாம் வயிறு எரியும் கைஸ், நான் பெரிய ஆளான்ட்டு. இவங்கெல்லாம் நான் 2 பேருக்கெலாம் வைக்கலையா? போர் அடிச்சிச்சு போயிருந்து. கைஸ் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆளை அடித்து கொண்டுட்டு நம்ம கேம் பிளேவை முடிக்கலான்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நான் வந்து நிறைய பார்த்துட்டே போயிட்டேன். ஏனே தெரியல, அவன் கடுப்பாய் ஓஹோ லாஸ்ட் யாரு மழையா ரிட்டர்ன் பண்ணுறது தான் எல்லோரும். கைஸ் என் தம்பி ஒரு 2 உட்லெஸ்ஸு அப்புறம் எங்கே 3 உட்லெஸ் கைஸ். பெரிய ஆள் ஆகிட்டாராம், ஷோ ஆஃப் பண்ணுறாரு. இது ஈயா சரி, இதை இப்போ அன்அக்யூப் பண்ணி இது வந்து சும்மாவே 6.6K 623 கொடுக்குது கைஸ். இப்போ இதை ஃபீடு கொடுத்தா இந்தாங்க கைஸ். அப்படியா அவ்வளோதான் கைஸ். லெவல் 19 1 2 லெவல் 19 வந்து 2 கைஸ். நம்ம முடிஞ்சால் உல்ஃபை பிடிச்சிருவோம் இந்த பார்ட்டில், இல்லைனா அடுத்த பார்ட்டில் தான் உல்ஃபு. ஸோ நான் உல்ஃபோட ஏரியாவுக்கு ஸ்னீக் ஆகிட்டுருக்கேன் கை. ஐயோ ராங்க. ஓ 9K கைஸ். ஹெல்த்து ஃபுல் ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணிட்டு இந்த பார்ட்டில் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். அவன் ஒரு அடியில் என் ஒரு ஆளை காலியாக பண்ணிட்டான். ஓ பண்ணல, ஆனால் கஷ்டம் கைஸ். நான் பார்க்குறேன், முடிஞ்சால் கில் பண்ணுவேன் கைஸ். இது வாய்ப்பில்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேறு இருக்கான் கைஸ். இல்லை கைஸ், யாருமே கேட்கல. சும்மா கைஸ் என் தம்பி உருட்டுறான் கைஸ், அவனுக்கு அந்த கேம் பிடிச்சிருக்குன்ட்டு. கைஸ் அதெல்லாம் நீங்கள் வேணாம் கைஸ், நீங்கள் சொல்கிறது தான் கைஸ். இவன் என் தம்பி உருட்டுற கேமெல்லாம் நான் போட மாட்டேன் கைஸ். உங்களுக்கு அந்த எலமெண்டல் பவர் டைக்கூன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம அடுத்த பாட்டு திருப்பி கூடிய சீக்கிரம் போட போகிறோம். இன்றைக்கி தான் அந்த அடுத்த பாட்டும் வரும் கைஸ். நான் கிட்டத்தட்ட கைஸ்